எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஆண்டாளர்லேயே திருப்பாவையில் 22ஆம் பாசுரம் 22ஆம் பாசுரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோ. அங்கண் மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிற்சிறிதே சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். இது பாட்டு சொல்லும்போது அங்கண் ஞாலத்தரசமான பங்கமாய் வந்து பள்ளி கட்டிற்கு சங்கம் இருப்பார்ப்போ வந்து தலைப்பெய்தி கிங்கினி வாசிய தாமரை பூப்போல செங்கன் சிற்சிறிதே எங்கள் மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் எங்கள் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் அது சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா அங்கன் மா ஞாலத்து அரசர். அங்கன்மான்னா மிகப்பெரிய அரசர்கள், மான்னா பெரிய, அங்கன்னா இங்கே இருக்கிற அரசர்கள்னு அர்த்தம். அங்கன்னா இங்கே இருக்கிற மா பெரிய அரசர்கள்ல ஞாலத்து அரசர்கள் அவெல்லாம் ஒன்றா சேர்ந்து அபிமான அவரெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிருஷ்ணன் மேலே அபிமானப்பட்டு கிருஷ்ணனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பங்கமாய் பயந்து, பெரிய பெரிய அரசர்கள்லாம் பயந்து பணிஞ்சு வரணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி வரலாம். பங்கமாய் பயந்து உனக்கு பயந்து உங்ககிட்ட பகைச்சு கூடாதுன்றதுக்காக, உன்னுடைய திருவடிகளை பற்றுறதுக்காக உனக்கு வந்து பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. கட்டில்னா சிங்காதனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டில்னா சிங்காதனம், பள்ளி கட்டில்னா தான் படுக்க. கட்டில் நம்ம சொல்கிறோம், சாதாரணமாக கட்டில்னு சொல்கிறோம், கட்டில்னு சொல்லக்கூடாது. பள்ளி கட்டில்னு படுத்துக்கிற கட்டில் தான் பள்ளி கட்டில் தான் படுத்துக்கிறது. சாதாரணமாக கட்டில்னு சொன்னீங்கன்னா அது சிம்மாதனத்துக்கு அர்த்தம். பள்ளி கட்டில் கீழே உன்னுடைய படுத்துட்டு இருக்கிற அந்த கட்டில் இருக்க பள்ளி கட்டில், அதுக்கு கீழே சங்கம் இருக்கிறதுன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்குது. எல்லா ராஜாக்களும், பெரிய பெரிய ராஜாக்கள்லாம், பூலோகத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள், என்ன விட ராஜா இல்லைன்ற மாதிரி இருக்கா இல்லையா, பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் ஒன்றா சேர்ந்து சங்கம் இருக்கிறதுனா ஒன்றா சேர்ந்து வருது. சங்கம் இருப்பார் போல் அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. அது மாதிரி வந்து தலை பெய்தோம். நாங்கள் அது மாதிரி நினைக்கல. நாங்கள் வந்து எங்களை வந்து உனக்கு எங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக எங்களுக்கு வேற இடம் கிடையாது. வந்து தலை பெய்தோம்னா எங்களுக்கு வேற போக்கிடம் கிடையாதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு வேற போக்கிடம் கிடையாது, இங்கே தான் வந்தேன்னு. நீதான் கதின்னு வந்திருக்கிறது, அதுதான் நீதான் கதின்னு. வேற எங்கேயும் போகாத வந்து உங்க ஆளுங்க தான். அதான் வந்து தலை பெய்தோம். நாங்கள் வந்து முன்னதான் பிடிச்சிருக்கோம். தலை பெய்தோம்னா அதான், வேற போக்கிடம் இல்லாத உங்ககிட்ட ஒன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கோம். கிங்கினி வாய் செய்த. கிங்கிணின்றது அது ஒரு காலில் கட்ட சலங்க மாதிரி. அது ஒரு உபகரணம். அது ஒரு ஓசையை எழுப்புற உபகரணம் கிங்கிணின்றது எப்படின்னா, மலர்ந்திருக்கும், கொஞ்சம் லேசா தாமரைப்பூ மலர்ந்தா அப்படி இருக்கும், லைட்டா மலர்ந்தா அது மாதிரி இருக்கும். அந்த கிங்கிணின்றது. கிங்கிணி வாய் செய்த, கிங்கிணியோட வாய், அந்த அந்த கிங்கிணி அந்த உபகரணத்தோட வாய் மாதிரி செய்த தாமரை பூ போல. தாமரைப்பூ அது மாதிரி இருக்கான், பாதி மலர்ந்து பாதி மலராமல் இருக்கான். அதுக்கு என்ன காரணம்ன்ற பின்னாடி சொல்லுவா பாருங்க. பாதி மலர்ந்து பாதி மலராத மாதிரி அடி மலர ஆரம்பிக்கிறது இல்லையா? தேன் இருக்கிற மலர்கள் வந்து மலர ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்? லேசா அப்படி மூட்டை திறக்கும் பாருங்க. அது என்ன அழகா அந்த ஓமையை பாருங்க. கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சித்திரிதே எங்கள் மேல் விழியாவோ. நீ உன்னோட கண்ணை அது மாதிரி லேசா அப்படி திறந்து, உன்னுடைய தாமரை கண்களை அப்படி லேசா திறந்து எங்களை பார்க்க மாட்டியா? எங்கள் மேல் விழியாவோ அப்படின்னு எங்களை பார்க்க மாட்டேங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். அதுதான் அந்த கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலக்கு வேற காரணம்னா, திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். திங்கள்ன்றது சந்திரன், ஆதித்யன்றது சூரியன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்தவொடனே தாமரை பூக்கள் என்ன நினைக்கிறதான், திங்கள் சந்திரனை பார்த்த உடனே வாயை முடிக்கணும்னு நினைக்கிறதான், சூரியனை பார்த்தோடனே வாயை திறக்கணும்னு நினைக்கிறதான். அதனால வாயை திறக்கவும் முடியாது, மூடவும் முடியாது, லேசாக திறந்துருக்கான்.
கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. அது மாதிரி கிருஷ்ணனோட கண்கள் இருக்கா, லேசா திறந்தும் இவா தப்பு பண்ணியிருக்கா, இவா நிறைய குற்றங்கள் பண்ணியிருக்கா, இவாளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் அடைக்கலம் கொடுக்கக்கூடாது, இவா குற்றங்கள்லாம் கழியணும்னு நினச்சிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். ஆனால் அவள் இறங்கியதை பார்த்த உடனே மனசு இறங்குறதான், அதனால கண்ணை திறந்து அவளை கடாட்சிக்கணும்னு தோன்றதான். அதுதான் சொல்றாங்க. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அங்கன் இரண்டும் கொண்டு, உன்னுடைய அந்த அங்கன்றது அகக்கண், உன்னுடைய கண்களை கொண்டு, உன்னுடைய புறக்கண் இரண்டையும் கொண்டு எங்கள் மேல் நோக்குவீர்கள். எங்களை பார்த்து என்ன, எங்களை நீ பார்த்தாலே போறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், வெறும பாரு, எங்களை அப்படி விட்டு பார்த்தா எங்களுடைய சாபங்கள்லாம் தீரும் அப்படின்னு அவன் சொல்றான். எவ்வளோ பெரிய ராஜாக்களை எல்லாம் வந்து காலுக்கு காத்துட்டு இருக்கா, அவளையெல்லாம் நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் பண்ணல. பெரிய பெரிய ராஜாக்கள், மகான், பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் வந்து உனக்கு பயந்துட்டு உன்னோட வாசல்ல வந்து உன்னோட பள்ளிக்கட்டில காலுக்கு நீ கண்டுபிடிச்ச உடனே பார்க்கணுன்றதுக்காக காத்துட்டுப்பா. அந்த காலத்து ராஜாக்கள் வந்து அடி பண்ணியிருந்தா அதை பண்ணுவா. ராஜா தூங்கியிருந்தாண்டா அந்த கட்டிலுக்கு கீழே போய் கட்டிலுக்கு கால் சைடில் உட்காந்துப்பான். கண்ணு முடிச்ச உடனே ராஜாவுக்கு இவா கண்ணில் படுவா இல்லையா, அது ஒன்றா வாங்க வாங்க என்ன என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்பா இல்லையா. அதுக்காக அந்த முதல் பார்வை நம்ம மேலே விழணும். ஏன்னா வேற யாராவது பார்த்து இவா கேட்க வேண்டிய அதே கேள்வி அவா கேட்டு வாங்கிட்டு போயிட்டாள்னா, இவா எதை நினைச்சு வந்தாலும் அதே கேள்வி அவா கேட்டேன் அவா வாங்கிட்டு போயிட்டாள்னா இவா நினைச்சு வந்தது கிடைக்காத போயிடு இல்லையா. அதனால முன்னாடி வந்து நிற்பா. துரியோதனன் அதான் பண்ணான். கிருஷ்ணனுக்கு வந்து தலைமாட்டுக்கீழே உட்காந்துருந்தான், அர்ஜுனன் வந்து கால் மாட்டுக்கீழே உட்காந்தான். கால் மாட்டுக்கீழே உட்கார்றது சரணாகதி, தலைமாட்டுக்கீழே உட்கார்றது ஃப்ரெண்ட்லி. தலைமாட்டுக்கீழே இவன் காலுக்கு போய் நம்ம உட்காரதா, இவன் காலில் நம்ம போய் பிடிக்கிறதா அப்படின்ட்டு அர்ஜுனன் துரியோதனன் என்ன பண்றான், கிருஷ்ணனோட தலைமாட்டுக்கீழே உட்காந்துருக்கான். அர்ஜுனன் என்ன பண்றான், இந்த கிருஷ்ணன் தான் கதி, நம்மளுக்கு வேற யாரும் இல்லை, அதனால கிருஷ்ணனோட காலை பிடிச்சிக்கணுன்றதுக்காக கால் மாட்டுக்கீழே போய் உட்காந்துருக்கான். அதனால கிருஷ்ணன் கண்ணு முடிச்ச உடனே பார்வை வந்து அர்ஜுனன் மேலதான் விழுது. அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்னு கேட்பா. அப்பதான் துரியோதனும் முழிப்பான், ஆஹா தப்பு பண்ணிட்டோம், நம்ம இங்கே உட்காந்துட்டோம், அங்கே உட்காந்துருந்தோம்னா முதல் பாடு ரொம்ப மேலே கொடுத்துருக்கோம், இவன் எங்கேயால நம்ம இருக்கிற படையெல்லாம் யாதவ படையெல்லாம் கொடுத்துரும், யாதவ படை பெரிய படை, யாதவ படை பூரா எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டான்னா என்ன பண்றது. ஒரு அக்ரோனி யாதவ படை, ஒரு அக்ரோனி படையை வாங்கிட்டு போயிட்டான்னா கஷ்டமாயிடுமே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் என்ன பண்றான், அர்ஜுனன்கிட்ட உனக்கு நீ நான் என் போர்ல உதவி பண்ணணும்னு கேட்குறேன், பண்றேன், உனக்கு உட்சேத போர்ல உதவி பண்றேன், நான் தனி ஆள் வேணுமா இல்லை என்னுடைய படைகள் வேணுமான்னு கேட்குறேன். கேட்கும்போது அர்ஜுனன் என்ன பண்ணுவான், நீ இருந்தா போறணுவான். துரியோதனுக்கு பழநெறி பாலில் விழுந்த மாதிரி இருக்குவான். அப்பா நல்ல காலம், நம்ம வந்து படையை கேட்காத, அது நீ இருந்தா போறன்னு கிருஷ்ணனை மட்டும் வாங்கிட்டான். அந்த கிருஷ்ணன் மொத்தம் போனா போறான், பரவாயில்ல, பெரிய படை. ஆனால் கிருஷ்ணன் தான் சூத்திரதாரின்றது தெரியல அவருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அதான் மாயை கண்ணை மறைக்கிறது. கிருஷ்ணன் தான் சூத்திரதாரின்னு தெரியும், அதனால கண்ணை மறைக்கிறது மாயை. அதுக்கு இது பரவாயில்லையே, அவனுக்கு கிருஷ்ணனுடைய சேனை பெரிய சேனை, ஒரு அக்கரோடி சேனை நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு நம்ம நினைச்சதை வந்து நம்ம என்ன நினைச்சோமோ அது வந்து கிடைக்கிற மாதிரி அர்ஜுனனே பண்ணிட்டான் அப்படின்னு சந்தோஷப்படுறான். அது மாதிரி பெரிய ஒரு ஒருத்தர்கிட்ட அடிப்படைஞ்சு கேட்கறதுன்னா அவன் காலுங்க போய் உட்காந்துப்பான். வேணும்னு அதை விரும்பி கேட்கறவா, ஏன் எங்க மொத்தவா கேட்டு போறாளோன்னு, அடுத்தவன் வேற யாராவது கேட்டு போகலான்னு காலுங்க உட்காந்துப்பான். முதல்ல பார்த்த உடனே என்ன வேணும்னு கேட்டாங்கன்னா என்ன வேணுன்றதை சொல்லி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு. அதனாலதான் சொல்றீங்க, திங்களும் ஆதித்யம் எழுந்தா போல் அங்கன் இரண்டு கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே அப்படின்னு அவ நினைச்சு அவ வந்து சேர்ந்திருக்கா. ஆனா அவளையெல்லாம் விட்டு உன்னுடைய அந்த கண்ணு வாய் திறந்து திறக்காம பாவம் செஞ்சவா இவ இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கா, இன்னும் கொஞ்சம் படணும், புலகத்தில் இருந்தப்பறம் தான் இவாளுக்கு காட்சி கொடுக்கணும், அதுக்குள்ள இவாளுக்கு வந்து ஆட்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிட்டு கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இவா பூமியிலேருந்து விடுறேன் இல்லையா, அதுக்காக கண்ணை மூடிட்டு இருக்காரான் திறக்காம. ஆனா இவ கெஞ்சறதை பார்த்த உடனே ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாளே, சரணாகதி கொடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சு அது கண்ணை பாய் திறக்கிறான். அதுதான் சொல்றாங்க, அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்களை நீ அது மாதிரி மூடி மூடி திறந்து பாதி இதில் பார்க்காத, முழுசா பாரு, நோக்குதியே. நீ முழுசா பார்த்தேன்னா நீ பார்த்தாலே போறோம், எங்கள் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய். திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற் போல்னு வருது பாருங்க. அது வந்து அந்த கண்ணை மூடி திறக்கிறது, கண்ணை மூடி திறக்கிறது. ஆனால் திங்களும் ஆதித்தியம் ஒன்னா வருமா, வராது. அது வந்து இலக்கணத்தில் ஆக்சுவலாக இல்பொருள் ஓமேனின்னு வாங்க. சூரியன் மேற்கே தோன்றினான்னு ஒரு இதில் வரும், சிவக சிந்தாமணி ஒரு இடத்துல வரும். சூரியன் மேற்கே எங்கால் தோற்றத்துக்கு வழி இருக்கா, இல்லை. அது மாதிரி இங்கே வந்து திங்களும் ஆதித்யனும் எழுந்தால் போது சூரியனும் சந்திரனும் ஒன்றா உதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா, இல்லவே இல்லை. ஒன்றா ஒரே நேரத்தில் ரெண்டும் உதிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் அது பேர் இல்பொருள் ஊமையை, இல்லாத பொருளை ஊமையாக சொல்கிறது, இல்பொருள் ஊமையணி அதுக்கு பேர். அது மாதிரி அந்த மாதிரி திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் அவள் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தால் அங்கன்னு இரண்டு கொண்டு எங்கள் பேர் நோக்குது. அப்போ அந்த தாமரை என்ன ஆகும்,
சூட்டுக்கு வந்து அந்த வெளிச்சம் சூரியனுக்காக மலரும், சந்திரனுக்காக சுருங்கும், மூடும். ஆனால் மலர்ந்தும் மலராத, மலர்ந்து மலராத, அதுதான் அதுக்கு அர்த்தம். மலர்ந்து மலராதன்னு அர்த்தம். பாதி பாதி மூடி பாதி திறந்து இருக்கிறது தான். அது அந்த மாதிரி கண்ணை வச்சுட்டு நீ வந்து அவாளையெல்லாம் பார்க்கறத விடு. அங்கே எங்கள் சாபம் மிழிந்த எங்கள் சாபத்தை போக்கணும். நாங்கள் நிறையா பாவம் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட நிறையா பாவம் இருக்குது. அந்த பாவம்லாம் போகணும். அதுக்காக நீ வந்து எங்களை வந்து ஆட்கொள்ளணும். எங்கள் சாபம் இழிந்தேலோரும் பாவம். இழிந்தேலோன்னா அழிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோ. இழிந்தேலோன்னா அந்த 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 இது போகணும். அந்த உங்களோட சாபம் அழியணும். அழியறது தான் இழியறதுன்றது. இழிந்தேலோ ரெம்பாவாய், எங்கள் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்கிறா. இது இப்போ இது வந்து 22வது பாட்டு. நாளைக்கு 23வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ. ஞாலம்னா உலகம், அங்கன்மா ஞாலன்னா இந்த மிகப்பெரிய உலகத்துலன்னு அர்த்தம். அதனால் கிங்கிணின்றது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது ஒரு மாதிரி உள்ளே வந்து போலாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், ஆடும். மேலே வந்து பாதி பலர்ந்த போல் அப்படி லேசாக திறந்த மாதிரி இருக்கும். அதில் ஓட்டையெல்லாம் இருக்கும். அதில் 4 குறுக்கை நிற்கை நிறையா ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக சவுண்டு வெளியில் வரும். அதை ஆடும்போது அது இது பண்ணும்போது ப்ளே பண்ணும்போது அதை ஆட்டுவான். அதை ஆட்டும்போது அதுக்குள்ள சவுண்டு அது வழியாக வெளியில் வரும். அது கிங்கடின்றது அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தேங்க்யூ.